நான் களவு எடுக்கிறோம் கேட்டீங்க. கண்டவங்க தான் எந்த ஸ்டாஃபே கண்டவங்க அந்த விட்டு போறேன். அது என்ன சார் இப்படி நிற்கிறீங்க கண்டவங்க லட்சி வாழ்றவன் தான் ஒரு அந்த மனிதன். கஷ்டப்பட அம்மாடி விரதகாரால் தூக்குவே பார்க்க பயமா கிடக்கு. நானும் இந்த இதுகளை எல்லாம் விட்டுட்டு நீட்டாக நல்ல உடுப்பு கொஞ்சம் எல்லாம் புதுசாக அடைச்சி நீட்டாக விளக்கிட்டு சும்மா இருக்கும். எப்போ பார்த்தாலும் வசதியாக நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் ஒரு விழுந்த கட்டத்திலும் எனக்கும் அப்படி ஒரு நிலை வரைக்கும் உண்மையில் சுமன் உண்மை சத்தியம் பெருசாக என்ன தாக்கப்பட விடையில்லை. நான் கழுதியை அந்த கூட்டி கொண்டு போகணும். கடத்தி கூட்டி கொண்டு போய் ரோட்டில் அது அப்படின்னா அந்த ஜனங்கள் அங்கே இங்கே கழுதியை கொண்டு நடந்து போவதில் இப்படி மோட்டு கூட்டம் இருக்கணும். நல்லா வாழ்ந்தாலும் கூட சொல்லுவாங்க, கெட்டு போனாலும் கூட சொல்லுவாங்க. அளவுகள் எடுத்து அந்த போதைப் பொருட்கள் அதுகளை கடத்தி விற்று அப்படி செய்கிறவங்க நல்ல காசோடு இருக்கிறவங்களுக்கு உள்ள மரியாதை ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு இல்லை. களவெடுக்கிறன்றதை நான் பயப்படணும். பிரச்சனை எனக்கு எந்த ஸ்டேஜஸ் வந்து எனக்கு தெரியும். எந்த இமேஜ் எப்பவும் பாதிக்கப்படாது. அப்போ அது நான் என்னோட மார்னிங் 8:30 ஈவினிங் வந்து 4:35 மட்டும் நிற்கணும். எங்களோட இதான் ஆஃபீஸ்ன்றது வந்து எங்கள் டார்கெட் இருக்குது. அதை விட பிளான்டேஷன் கம்பெனி நான் மேனேஜர் எனக்கு கீழே வேலை செய்கிற ஸ்டாஃப் இந்த அட்மின் அதுகளை நாங்கள் பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து வீடியோ வந்து என்ன காட்ட போகிறோம்னு சொன்னால் முக்கியமாகவே எல்லோருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதுதான் இன்றைய நாளில் வந்து எங்களுடைய காணொலியில் பதிவு செய்து கொள்கிறேன். அதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வந்து வாழ்கிறோம். முதலாவது வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து உழைப்புன்றது வந்து மிக முக்கியமானது உண்டு. அது என்ன வேலை செஞ்சாலும் அது ஓகே. என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நான் இந்த வீடியோவில் கூடி நல்லா நீட்டாக அவளுக்கு நிற்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இல்லை காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆம்பளையாக இருந்தால் அவனோட தொழிலாளியாக ஒரு உழைப்பாக இருக்க வேணும் என்றதான் என்னுடைய இது. அது நான் இல்லை, எனக்கூடாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு ஆம்பளைன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு உழைப்பு நிரந்தரமாக இருக்க வேணும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த வகையில் தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தாலும் கராச்சி உடுப்பு இந்த இதில் அதில் எனக்கு வந்து தொழில் என்ற இதில் வந்து எனக்கு எந்த விதமான ஒரு வெக்கமே என்கிட்ட இல்லை. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த வெக்கங்கள் இருக்குது. உண்மையாக நாங்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு எப்போ பார்த்தாலும் பூத்தோடு போட செய்கிறான் அப்படி இதுன்ற மாதிரி என்னுடைய வேலை என் வேலை விஷயத்துல நான் அப்படி தான் தெரிகிறது. உண்மையாக உழைக்கிற எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு மரியாதையுமோ இதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலுங்க அவனுக்கு என்ன அவங்க இப்படி தீரான் அப்படி தீரான்றதை நினைக்கிறது. என்னோட வந்து அன்றைய நாளில் வந்து மேசன் வேலைக்கு வந்திருந்தவர். அது வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்கிற ஒரு மேனேஜர். அதுக்கு வந்து மேசன் வேலை செய்கிறது வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவாக அன்னைக்கு அது வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். மற்றது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் வேலை செஞ்சு கொண்டே இருக்க வேணும். அந்த இந்த இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அவங்க வந்து இந்த கதைச்சது மேனேஜரோட நான் வந்து கதைச்சதுலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த எல்லாத்தைய விஷயங்களையும் குறித்து தான் எனக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஆதரவாக இருக்கும். ஓகே, என்ன இப்போ எங்கே போயிட்டாரு? நாங்கள் என்ன ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் லஞ்சுக்கு வந்தேன். இப்போ லஞ்ச் முடிச்சு திருப்பி நான் போகணும் ஆஃபீஸுக்கு. எத்தனை முடியும்? எனக்கு 8:30 காலமே மார்னிங் 8:30 ஈவினிங் வந்து 4:35 மட்டும் நிற்கணும். எங்களோட இதான் ஆஃபீஸுன்றது வந்து எங்கள் டார்கெட் இருக்குது. அதை விட பிளான்டேஷன் கம்பெனி நான் மேனேஜர் எனக்கு கீழே வேலை செய்கிற ஸ்டாஃப் இந்த அட்மின் அதுகளை நாங்கள் பார்க்கணும். எனக்கு வந்து 13 வேலை செய்கிறாங்க எந்த பிராஞ்சில். உண்மையிலேயே உங்களை நினைக்க பெருமையாக இருக்குது தெரியுமோ. ஏன்னு சொன்னால் நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், தொழில் என்று சொன்னால் அதில் வந்து எந்த விதமான ஒரு வெக்கம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மேனேஜராக இருந்த அன்றைக்கு வந்து வேலை செஞ்சீங்க. வேலை செய்கிறது பெருசு இல்லை. நான் அன்றைய தினம் வீடியோ போட போறேன்டா ஏன் வீடியோ நான் களவு எடுக்கிறோம்னு கேட்டீங்க. அது உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு தெரியுமோ. இந்த காலத்தில் தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து வெக்கப்படக்கூடாது. என்ன சொல்ல, இப்போ எந்த தொழிலாக இருந்தால் இப்போ எல்லாமே தொழில் தான். இப்போ அவனவன் அந்தந்த துறையிலே அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது பெருசாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த தொழிலுக்கு எங்களோட ஒரு பார்ட் டைம் ஆச்சு இல்லாட்டிக்கு எங்களோட ஒரு அவசியத்துக்கு இல்லாட்டி எங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்கு அந்த வேலைக்கு நாங்கள் போனால் கூட அந்த தொழிலை நாங்கள் குறைச்சிட போடுறதா இருக்கக்கூடாது. அதுக்காக நான் சொன்னால் அன்றைக்கு அந்த சரி அது பிரச்சனை இல்லை. ஏன்னா என்ன களவு எடுக்கிறேன் அன்னைக்கு சொன்னால் அந்த விஷயம் களவு எடுக்கிறன்றதை நான் பயப்படணும்.
பிரச்சனை எனக்கு எந்த ஸ்டேஜஸ் வந்து எனக்கு தெரியும், எந்த இமேஜ் எப்பவும் பாதிக்கப்படாது. அப்போ அது நான் என்னோட இப்போ வேலை செய்யக்கூடிய இதால பாதிக்கப்பட போன்றது இல்லை, இதால உங்களுக்கு மரியாதை பேர் மேன்னு சொன்னா. இந்த காலத்துல நிறைய பேர் என்ன சொல்லுங்க, இப்போ நான் ஒரு ஷூ போட்டு கொண்டு போய் கடையில் போய் மரக்கறி வாங்கலாமோன்னு கூடி நினைக்கிறார்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை பொறுத்தல அன்றைய நாளில் வந்து எங்களோட வேலை செய்யும் பொழுது தூக்கி எறிஞ்சல இவ்வளோ சொய்ஸாக வாழ்கிற நீங்கள் அண்டை வந்து வெற்றிய விளையாடலாம் காட்டினீங்களே, உண்மையிலே அப்படி வேலை செஞ்சீங்களே, அது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணும். அது மட்டும் இல்லை, அரசாங்க வேலைன்னு சொன்னாலே சம்பள ரீதி வந்து குறைவு தானே. மற்றது அப்போ வந்து கேட்கறது என்ன அடிக்கடி வேலை என்ன சொல்கிறதா, நான் சும்மா நிற்கிறேன் பெம்பலா வாரம். அப்போ ஆள் ஒரு பண்ணுக்கா பண்ணா சும்மா எங்களோட என்னுடைய தான் ஆள் வந்தது. காசும் பெறுது எங்களோட பிடிச்ச பொடியாக நான் அப்படி செய்வேன். மற்றது வந்து என்ன சொல்கிறேன், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் தொழில் இல்லை, நான் அப்படி குறைச்சி மாதிரி போயிருந்தேன். அப்போ அண்டைய கூட என்ன இப்போ நீங்களே கேட்டீங்களா உங்களுக்கு வீடியோ விடுற பிரச்சனை, நான் பிரச்சனை இல்லை. ஏன்டா என்ன அது என்ன சொல்கிறது, இப்போ இது இப்படி வேலை செய்தோடனே நான் படித்ததுலையோ இல்லாட்டி எந்த வேலை கிராத்திரத்துலையோ ஒரு குறையும் தராது. அது வந்து ஆனால் மற்றது அப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அந்த உடுப்புக்குள்ளே வந்து உங்களோட அளவு வந்து மறைஞ்சிட்டுது. ஏன்னா ஆனால் இதில் என்ன ஒரு ஹீரோ மாதிரி கிடைக்குண்ணே. எல்லாரும் இப்படித்தானே, எல்லாரும் அவனவன் வாழ்க்கையில் அவனவன் ஹீரோ தான். எந்த குடும்பத்துல எந்த பிள்ளைக்கு நான் ஹீரோ, உங்களோட குடும்பத்துல உங்களோட பிள்ளைக்கு நீங்க அப்பா ஹீரோ. மேனேஜர் சொல்லும் பொழுது அப்படின்னா வீடியோ பாக்குறது மாதிரி எங்கள்கிட்ட வந்து உண்மையிலேயே பிடித்தாங்கண்டா பெருந்தன்மை உள்ளவர்களோட நாங்கள் வந்து பழகவும் மாட்டோம், எனக்கு வந்து பிடிக்காது. அந்த வகையில தான் நாங்கள் வந்து அப்படி ஒரு இதே இல்லை. அதே எடுத்துக்காட்டாக இவர் இருக்குமென்றக்கான அன்றைய சூழ்நிலையில பீடியட் என்றாலும் அவரை கேட்டு நான் அவர் சொல்லிதான் போடு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. அப்பண்ண இவங்களோட அப்படித்தானே அந்த மாதிரி தானே பழகுறதுன்னு ஒரு இது இல்லாமல் ஒரு பெருந்தன்மை இல்லாமல். அப்போ இன்னும் பொங்கலுக்கு லீவோ? பொங்கலுக்கு லீவ் இருக்குது. லீவு வந்து அது அன்றைக்கு நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கோம். நல்ல நாள் தான் தமிழருக்கு ஒரு நல்ல நாள் அது தைப்பொங்கல் என்பது. அப்போ ஜனவரி பிறகு எங்களுக்கு. அப்போ அதை வந்து நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் வந்து ஆஃபீஸில் செய்கிறோம். அதில் இப்போ எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரைட், ஓகே, நல்ல விஷயம். நாங்களும் பெறலாமா? பெறலாம், யாருக்கும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் பங்கு வைக்கலாம். இது என்ன தருவீங்க வந்து பட் என்னென்னு சொல்லுங்க, இப்போ எங்களோட ஆஃபீஸ் இல்லை எங்களோட துறைன்ற வந்து என்ன கஸ்டமர்ஸ் தான் எங்களோட லைஃப். அப்போ அவங்க வந்து மக்களை நாங்கள் வெறுக்கலாது, அதில் எங்களோட வச்சுருந்து நட்பு ரீதியாக வச்சுருந்தா அவையை நாங்கள் எங்களோட தொழிலை செய்யக்கூடியது. அப்போ அது ஓகே, அதில் வந்து எந்த பேதமும் இல்லை, நீங்கள் வரலாம் பாங்க. இல்லை உண்மையிலே மற்றது வந்து இதில் உணர்ந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் என்றைக்குமே எங்களோட உழைப்பு தன்மை அதாமே என்ன சொல்லுவோம். இப்போ நாங்கள் போய் காலப்படுத்தலை, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு யாருக்கும் ஒரு பயப்புற வேலை செய்ய தான் நாங்கள் யோசிக்குவோம். இல்லாட்டி வேறு ஒரு இது வந்து ரெஸ்பெக்ட் ஆனது. இப்போ எனக்கு இன்ட்ரடக்ஷன் அன்றைய தினம் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறார்கள், ஐயோ எங்கள்கிட்ட வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்க கண்டவங்க தான் என்ன எந்த ஸ்டாஃபே கண்டவங்க என்ன அந்த விடு போல அது என்ன சார் இப்படி நிற்கிறீங்கன்னு கண்டவங்க. இப்போ நான் எந்த சிச்சுவேஷன் எந்த ஃபேமிலி சிச்சுவேஷனோ இல்லாட்டி எனக்கு என்ன ஒரு டைம் பாஸோ என்ன ஒரு பிரச்சனைக்காக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன். இது வந்து சுதந்திரம் நான் எனக்கு யாரும் கேட்கலாதானே. இது இல்லை மற்றது வந்து நீங்கள் சொய்சான வேலை செஞ்சாலும் உடம்புக்கு நல்ல மற்ற அது அடுத்த பிரச்சனை வருத்தம் பெறாது. இல்லாட்டி சும்மா நாங்கள் போய் ஏசிக்க இருந்துட்டு வந்தால் வேலைக்கு டயபெட்டிக்கல் ப்ரெஷர்கள் இதெல்லாம் பெறும். இப்போ இது வந்து எங்களுக்கு கிழமையில் கணக்கு வேலையை போய்க்க எங்களுக்கு ஒரு சைட் இன்கம் இருக்கும். அதை விட எங்களுக்கு உடம்புக்கும் வருத்தம் இல்லை. நாளை இப்போ இந்த படுக்கிறதுக்கு வேண்டிய யோசிச்சு இவ்வளோ சிறப்பு. என்னை பொறுத்தவரை நாங்கள் சொல்கிறது இப்படி என்ன உழைச்சி வாழ்கிறோம் தான் உலகத்துக்கு அந்த மனிதன். உண்மை கண்டிப்பாக. அந்த வகையில் மக்களே நீங்கள் வந்து அதாச்சும் வந்து ஒரு அரச ஊழியராக இருந்து அதாச்சும் வந்து ஒரு மேனேஜராக இருந்து நேசன் வேலை செஞ்சதை பார்த்துருப்பீங்க. இதுன்ற கருத்துக்களை நீங்கள் எப்படி இது பிள்ளையா சரியா என்றதை நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொன்னால் பிள்ளையண்டு பார்க்குறாங்களும் இருக்கிறாங்க, சரியண்டு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இதில் வெக்கம் நான் வந்து நிறைய பேரோட இருக்கிறேன். இதில் வந்து நான் கீழே இறங்கி வேலை செய்யறேன்னா வெக்கம் என்று சொல்லி எனக்கும் நினைக்கிறாங்க இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது செஞ்சு யோசிக்கிறீங்களா? இதை ஒன்றும் இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை. இதில் இப்போ என்ன இப்போ அப்படி ஒரு இந்த விஷயத்த பிள்ளைன்னு சொல்லுவான்னு சொன்னால் அவன் என்னன்னு சொல்கிறான், அந்த உலகங்களை தெரியாதவனை தான் இருப்பேன். அதுங்களுக்கு தேவையில்லாத இதுதானே, அவை வந்து எங்களுக்கு இது தரப்போயிருந்தோம். ஆட்டையும் குறை சரி பிள்ளைய பார்த்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம். என்ன பிரச்சனை சொன்னால் அவை வந்து எங்களோட கஷ்டத்தில் பங்கு உள்ள போகிறவங்கள எங்களோட இன்பத்தில் வந்து அவன் எங்களை தூக்கி விடுறான்னு இல்லை. அப்போ அதால் நாங்கள் யாருக்கும்
அவை குறை சொல்றவை அவை இப்படி சொல்லியும் இப்படி குறை சொல்லி வந்தா நாங்கள் எங்கட வாழ்க்கையை மாற்றவே இல்லை. இன்றைக்குமே எங்களோட உழைப்பு தான் முக்கியம். நான் இந்த ரூட்ல நான் போய் கொண்டு இருப்பேன். அது சரியன்றவன் சரியானதும் புளியன்றவன் புளியானது. நான் சரியான எனக்கு எந்த மேட்ச் ஆச்சுக்கு நான் சரியா இருந்தா சரி. கண்டிப்பா. ஓகே அப்பண்ணே, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வீட்டு வேலை அடுத்த வேலை முடியல, அடுத்த வேலை ஞாயிற்றுக்கிழமை வந்தா செய்வோமா? செய்வோம். ஓகே, அவட அன்றைக்கு நீங்கள் வந்து பிரதம் என்று சொன்னீங்க. மற்ற இப்போ கோயிலை கும்பிட்டு நிற்கிறீங்க இல்லை ஒவ்வொரு நாளும் கோயிலில் வந்து கும்பிட்றீங்களா நீங்கள்? முடியல. இப்போ நான் பழமையாக அந்த பக்கத்தான் போடுறது மற்ற ரூட்டால். இப்போ இந்த இதால் போய்க்க என்ன கண்ணகமந்திரி நான் எங்களுக்கு ஒரு வேண்டப்பட தெய்வம் உண்டு. நாங்கள் இதில் விதைக்குள்ள கும்பிட்டு போவோம்னு சொல்லி நான் வந்துடுறேன். இப்போ கும்பிட்றாலும் என்ன தீமை இல்லை தான், கடவுளோட ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு நான் எப்போமா அதுக்காக தான் நான் இதில் வந்தேன். எப்படி கும்பிட்டு போகணுன்றதான் இல்லை. என்ன அழகு இதில் என்ன செய்தி இருக்கு? அதனால் வந்த புல மழை வந்து மலைக்கு ஒதுங்கி நிற்க தான் நீங்கள் உங்களை கண்டதுண்ணே. இது என்ன வேலையில் இல்லையோ? இதில் மழை தானே அன்றைக்கு வேலையை கேட்க எனக்கு ஆசையாக இருக்காங்க. இப்போ வேலைக்கு போய்க்கொண்டும் வேலை இல்லையோன்னு கேட்குறீங்களே. என்ன சொன்னா இது போன ஞாயிறு இப்போ நான் தெரியுதா விரதம் இந்த நாளைக்கு கொஞ்சம் ஃபுல்லாக விரதம். என்னடா ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, மச்சமில்லா சாப்பிடும். அப்போ கோயிலுக்கு போகிறோம் பிரச்சனை தான். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரொம்ப பிஸ்னஸாக இருந்தது. திரும்ப வந்து அது என்ன போகிறது கடன் கேட்டு என்ன நாயிருந்து. அப்போனா நீங்கள் இப்போ இப்படி சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் இப்படி மேசம் பிரிச்சாலும் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறதால எங்களுக்கு வேறு என்ன நினைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன் சொல்லுங்க, உண்மையில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைச்சி வாழ்கிறவங்கன்றது இல்லை. அவங்களுக்கு வந்து உண்மையிலே பெருசாக எவருமே மதிக்கிறே இல்லைப்பா. ஆனால் அது ஒரு களவுகள் எடுத்து அந்த இப்போ போதைப் பொருள் அதுகளை கடத்தி விற்று அப்படி செய்கிறவங்க நல்ல காசோடு இருக்கிறவங்களுக்கு உள்ள மரியாதை ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது சரி, அது என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க என்ன அவன் வந்து எப்போவுமே நல்ல சிந்தனையோட எப்போ நல்ல போய் கொண்டிருப்பான். அவன் ரூட் வந்து மாறாது. இது ஒரு குறுகிய காலத்தில் வந்து அது ஒரு பெரிய சந்தோஷத்தையோ பெரிய மதிப்பையோ குறுகினம் பிற வேண்டாம். அவை இந்த சேர்வம் படிக்கிற வகைக்குள்ள பிரச்சனை. இப்போ நான் எல்லாமே என்ன சொல்கிறேன் அண்டே இப்போ எங்களை வேலைக்கு எங்களை இது இப்போ படிக்கணும் எங்களுக்கு 7 மாதம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துட்டு நீங்கள் இப்போ என்ன நீ யோசிக்கிறேன் ரைட் எங்களை வேலை செய்கிறாலும் எங்களுக்கு மதிப்பு இல்லை. காசு இருக்குது. இப்போ ரெண்டே உண்மையாக வேர்ல்டு பிரச்சனை பார்த்தாலே உலகத்திலே பார்த்தா காசு இருக்கு வந்து மதிப்பே இருக்குது. அது அப்படி வந்துடு காசுக்காக உலகம் மதிப்பு வந்தது. அதால் காசுக்கு வந்தால் மதிப்பு. ஆனால் என்ன அவன் எப்படி காசை கொண்டு வாங்க இப்படி சம்பாதிக்கான்றது இல்லை. நாங்கள் வந்து உண்மையாக கஷ்டப்படுறாங்களோ இப்போ கஷ்டப்படுறா இருக்கிறோம். என்ன செய்யல அப்படியே நானும் என்ன நினைச்சிருக்கிறேன் சொல்லுங்க. நானும் இந்த மேசம்பேரிகளை எல்லாம் விட்டுட்டு நீட்டாக நல்ல உடுப்புகள் கொஞ்சம் எல்லாம் புதுசாக அடைச்சி நீட்டாக விளக்கிட்டு சும்மா இருவேன். வசதியாக நாட்கள் மாதிரி என்ன நினைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். அப்படி நீ போய் அப்படி யோசிக்காதோ. நீங்கள் வந்து இப்போ அப்படி பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களோட வீட்டில் சிச்சுவேஷன் எப்படி போகும்? அப்போ அந்த வீட்டில் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு புள்ளையன்னேக்க உங்களோட அந்த பின்ன இதாக தெரிய கலர் பண்ணி கொண்டு தெரிகிறதே வேஸ்ட்டாக போடும். ஏன்னா மனசி உள்ளே இருக்கிற ஆக்களோட அங்கே போய் சொல்லுவாங்களே ஏதாவது வீட்டை கவனிக்கல சும்மா அப்படி இப்படி மற்ற அந்த இந்த குண்டை குறை சொல்கிற ஆக்கள் திரும்ப அதையும் சேர்த்து இன்னொரு குறையை சொல்லி கொண்டு ஒரு கிடக்கா விளங்கு. அப்போ நாங்கள் எங்களோட இலக்கில் வந்து இப்போ நாங்கள் தான் வரக்கூடாது. எங்களோட இலக்கு எங்களோட வாழ்க்கைன்ற லைஃப்ன்றது அந்த லைஃப்பில் வந்து ஒரு டார்கெட் ஒன்று இருக்கு எங்களுக்கு. அந்த டார்கெட்டை நோக்கி நாங்கள் இப்போ பயணிக்கிறோம். அடுத்த வந்து இப்போ தெரியுமா அந்த கழுதக்காதை ஒன்று இருக்குது தெரியுமா? கழுதக்காதையம் சொல்லுங்க. அது என்ன சொன்னால் கழுதை ஒரு மனுஷன் வந்து கழுதையை வந்து கூட்டி கொண்டு போகணுங்க. நடத்தி கூட்டி கொண்டு போயிருக்க ரோட்டில். அது அப்படின்னா அந்த ஜனங்கள் அங்கே இங்கே கழுதையை கொண்டு நடந்து போவதில் இப்படி மோட்டு கூட்டம் இருக்குன்னு சொல்லி பிறகு வந்து அவன் என்ன செய்வான் சரி அப்போ நான் ரீமேட்சி நடத்தி கூட்டி கொண்டு போவோம் வந்து அப்போ அவள் சார்ஜ் கொண்டு வந்துட்டான் கழுதையை. அப்போ அப்படி நடந்திருக்கா அவையை பார்த்து நெஞ்சாட்டு பொம்பளை நடத்தி கூட்டி கொண்டு தான் ஒரு ஆம்பளை மனுஷன் அவளை மேசிக்காரை நடத்தி கூட்டி கொண்டு தான் நடந்து ஏறி போகிறாங்க. பிறகு வந்து அவர் சரி அப்போ அப்படி கலைக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கீழே இறங்கி மனசுக்கு ஏற்றி விட்டுட்டு தான் கீழே நடந்து போயிடும் கலவையை. அப்போது அங்கே பார்க்குறவங்க நடந்து வச்சுருவாங்க. இவன் ஒரு ஒரு பொம்பளைக்கு பயந்த ஆளாக இருக்கிறான். பொம்பளை ஏற்றி விட்டுட்டு தான் நடந்து போகிறாங்க. சரி அப்போ கடைசியாக என்ன செய்வார் சரி இது என்ன எல்லாத்துக்கும் கலைக்கிறாங்கன்னு 2 பேரும் வரை கலத்தில் போவீங்க போயிட்டு இவனும் ஒரு மனுஷனாக இவன் வேறு அந்த வாயில்லாதி வேண்ட பொதியை ஏற்றி விட்டு தாங்களும் ஏறி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி தெரியும். அப்போ அதுலேருந்து என்ன தத்துவம் வருது எங்களுக்கு என்ன
யாரும் ஒருதான் சொல்றான்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்க மாத்தினா ஏதோ சொல்லிக்கொண்டா இருப்பான் குறை சரி அவன் இவனுமே நல்ல இப்போ நான் இந்த கூட நாங்களே சொல்கிறோம் காசு வச்சு உண்மையாகவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு வச்சவனும் இருக்கான் காசு வச்சவனும் இருக்கான் கலர் வாங்கி கொடுக்குறவனும் இருக்கான் ஆனால் அந்த கடத்தல் அப்படி இப்படி குறுக்கு வழியை சம்பாதிச்சு டக்கண்டு பணக்காரராக இருக்கிறாக்களை பார்த்து நாங்கள் அவையே அந்த ரூலுக்கான கொண்டு வரோம் இல்லைங்க அப்போ அதே மாதிரி யாரும் கூட சொல்லினா யாரு சொல்லினா அவை நன்மை கதிகமாக சொல்லி வந்து நாங்கள் வாழ அவைக்காண்டி எங்களை நாங்கள் எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு நாங்கள்லாம் எங்களோட வாழ்க்கையை வளர்ப்புறோம் நாங்கள் குறை சொல்கிறவங்க சரி சொல்கிறவங்க கூட சொல்கிறவங்க வந்து எங்களோட வாழ்க்கையை வாழ போகிறோம் இல்லை அப்போ அவன் அடுத்தவன் குறை சொல்கிறான்னு வாழாமல் எங்களுக்கு நாங்கள் வாழ்வோம் எங்களுக்கு பிடிச்ச ஆக்களை கேட்க நாங்கள் இருக்கோம் நல்லா வாழ்ந்தாலும் குறை சொல்லுவாங்க கெட்டு போனாலும் குறை சொல்லுவாங்க பாட்டே சொல்லுவாங்க வாழ்ந்தாலும் நேசம் தாழ்ந்தாலும் நேசம் வையகம் இது ஆளாது கஷ்டப்பட்டு இருந்தா எங்களை வந்து பழிப்பாங்களே இப்போ இருக்கிறாங்க கடுத்தவரை நல்லா வந்துட்டோம்னா என்ன கதைப்பாங்க தெரிவாங்களே அப்படியும் இருக்குதானே அதான் சொல்றேன் அப்ப அப்படிதான் இப்ப நான் நல்லா வந்தோடனே அவன் சந்தோஷம் கஷ்டப்பட்டேன் நல்லா வந்தோட சொல்றாங்களோ நான் வேற சொல்லவே மாட்டேன் இப்படி இன்னொன்று வந்து வருவாங்க அதே மாதிரி குறையா தான் கதைப்பாங்க சாமானியமான கடத்தி இருப்பாங்க ஏதோ இருக்கிறாங்க போடாது அப்படியா தான் நட்டவன் இப்போ வாழ்க்கைன்றா நான் சொல்லிக்காம சொன்னேன் லைஃப்ன்றது எங்கட லைஃப் அது வந்து வாழ்றது எங்கட கடமை அது எங்களுக்கு அதில் ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும் அவன் சரி சொல்கிறான் இவனுக்குள்ள சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறான் இப்படி சொல்கிறான் அவனுக்கு கேட்டுனாரு ஏன்னா அவன் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்றோம் எங்கட வாழ்க்கை அப்போ நாங்கள் அப்போ அது அப்போ இதுவெல்லாம் வந்து நாங்கள் வேலை செய்கிறது இல்லையோ இந்த வேலையிலையும் வந்து தரக்குறைவு இல்லை இப்போ ரெண்டு உண்மையாக என்ன சொல்லுவாங்க புதிய கல்வி திருத்தத்தை கூட கொண்டு வந்துருக்காங்க என்ன இந்த ஒரு வேலையும் தரக்குறைவாக விடக்கூடாது இப்போ சில என்ன காலங்காலம் எங்கட காலங்களில் நாங்கள் படித்தா பயோ மேத்ஸ் காமர்ஸ் படிக்கும் இப்போ வந்து அப்படி இல்லை எங்களுக்கு எது வருதோ அதை படிக்கலாம் அந்த துறையில நீங்கள் போங்க அது மேசந்திரியா இருந்தாலும் சரி விவசாயமா இருந்தாலும் சரி இந்த துறை அதே அதை கொண்டு வந்தவங்க அந்த திட்டமோட கொண்டு வந்தது வந்து எல்லாரும் முதலாளித்துவம்ன்ற எல்லாருக்கும் இருக்கு ஏதோ ஒரு துறையில ஒரு தான் தேர்ந்தவனதான் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே மூளை இருக்கிற வழி அளவு என்ஜினியர்னு அவனுக்கு வேற மூளை மேசந்திர செய்யணும்னு அவனுக்கு வேற மூளை இல்லை எல்லாருமே மூளை ஒரு என்ன ஆனால் அவரை சிந்திக்கிற சிந்தனை அடிப்படையில் அது அப்போ அந்த டாக்டர் இன்ஜினியர்னு படிக்கிறவனுக்குரிய ரூட் இருக்குது போராக்குரிய பாதை இருக்குது கீழே இருக்கிறவங்க பாதை இல்லை அந்த புதிய கல்விக்கு அதுக்கு தான் கொண்டு இப்படி வரைக்குள்ள சில நேரம் டாக்டர் இன்ஜினியர் மேலே ஒரு நேரம் சுமார் வேலைக்கு படித்து டாக்டர் இன்ஜினியர் மேலே வந்து உழைக்கிற உழைப்பை விட அவங்க ஒரு அந்த சுமார் வேறு ஒரு தனியார் இதில் வந்து ஒரு தொழிற்சேரவன் கொஞ்ச நேரம் அவையை விட கூட அவனுக்கு டொப்பாடத்துக்கு போவான் ஏன்னா அந்த துறைக்கு அவனுக்கு சரியான பாதை கிடைச்சிருக்கு அப்போ அதுக்குரிய வழிவகை தேடி கொடுத்துருக்கு அப்போ அந்த அந்த இந்த இந்த கல்வி சீர்திருத்தம் வந்து ஒரு சரியான பாதை எங்களுக்கு காட்டு அதில் நானுமே விளாங்கி கொண்டேன் எனக்கு தெரிஞ்சேன் இப்போ நான் கல்வி சீர்திருத்த பெரிய அப்படி கலைக்க வரையில்லை நான் இப்படி விளாங்கி கொண்டு என்னென்றா இது வந்து கொண்டு வந்த ஒரு நல்ல முறைங்க எந்த ஒரு பிள்ளையும் வந்து தாழ்ந்த மனப்பான்மைக்கு கொண்டு போவாங்க எல்லாருமே நாங்கள் சமயாளர்கள் நாங்கள் எந்த ஆண்டு தங்களுக்குள்ளே ஒரு ஒரு உற்சாகம் உணர்வு கொண்டு எந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிற அளவுக்கான ஒரு சீர்திருத்தம் தான் இப்போ கொண்டு வந்துக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் அதனால் வந்து உழைப்பால் உயர்வோம் அதுதான் எங்களுக்கு அப்போ இருந்தே சொன்ன வசனம் அதால் நாங்கள் அந்த உழைப்பை நம்பியே இருப்போம் நாங்கள் எங்களை வந்து கூட சொல்கிறோம் இது காட்டி நாங்கள் எங்களை தாழ்த்தி தாழ்வு மனப்பாங்கன்றது போய் இருக்கக்கூடாது அது வந்து சைக்கோளத்துலேயும் இருக்காது தாழ்வு மனப்பாங்கு வந்து எங்களை எங்கே கொண்டு போனால் இன்னும் இல்லை கொண்டு போனோம் ஐயா நான் இப்போ என்ன யோசிக்கணும் நாங்கள் தான் ஒரு சின்ன நான் வைக்கிறோம் பேசுகிறோம் பதினெண்டு பேர் நான் மேனேஜர்னோடனே இல்லை நீங்கள் இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யணுங்க நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பிரிவு வாங்கும்போது அந்த நட்பண்டதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகும் அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடாது மனிதத்துவம் மனிதாபிமானம் என்ற அடிப்படையில் எல்லாருமே சமத்துவம் என்ற முறையில் போய் கொண்டிருக்கணும் அதுதான் நல்லம் எப்பவும் சிறப்பு நாளைக்கு வந்து இப்போ இந்த அடுத்த வந்து குருதி கூடியன்னு செய்கிறாங்க இந்த பிளட் டேங்கில் அதில் வந்து அது சத்தான ஜெயிக்கில் வந்து பார்க்கணும் யார் இருந்தாங்க இன்ஜினியர் சட்டத்தை வந்து இன்ஜினியருக்கு தான் ஏற்றணும் டாக்டர் தான் ஏற்றணும் அப்படி இல்லை தான் யாராவது கொடுக்குறானது இல்லை அதை கொண்டு அங்கே ஏற்றல அந்த இடத்துல ஒரு உயிரை காக்குற அந்த ரத்தமாக இருக்கல இதில் நாங்கள் அப்படி இருக்கோம் எப்படி இருக்கோம் எங்கிறத ஆள் நினைப்பாங்க நாங்கள் எங்கட பிள்ளை நாங்களுக்கு நாங்கள் எந்த பிள்ளைக்கு நான் தான் ஈரோம் அப்பா அப்போ எந்த ரோல் மாடலாக கூட இருந்துச்சு பிள்ளை என்ன பார்த்தா வளரும் அதுக்காக சொல்கிறாங்க அம்மா அப்பா எல்லாம் நாங்கள் எப்படி இருக்கணும் பிள்ளைக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய சரியான வழியில் நாங்கள் நடப்போம்னு சொன்னால் பிள்ளை சரியாக இருக்கும் என்ன காரணம் அதில் வந்து ஒவ்வொரு நிமிஷம் வந்து பார்த்து ஒவ்வொரு அவை
இந்த மூமெண்ட்டை செய்கிறத வந்து அம்மா அப்பா பார்த்து அதாவது எங்களுக்கு இருக்கிற மூமெண்ட்டை சரியான முறையில் கொண்டு வரா பிள்ளைங்களை பார்த்து சரியான முறையில் அப்போ அவைக்கு யார் ஹீரோவாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் அம்மா அப்பா அம்மா அப்போ நாங்கள் இந்த தாழ்ந்த பாதையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு எந்த துறையில் ஓகேயாக இருக்கோ அந்த துறையில் நாங்கள் போய் அதில் எங்கேயோ ஒரு என்ன சொல்லுவாங்க நல்லவனை வந்து இப்போ ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களோட அந்த மனப்பான்பு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மனப்பான்பு வந்து அதாவது வந்து உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது இப்படித்தான் வாழ வேணும்னு சொல்லி? நாங்களும் வந்து உண்மையாக என்ன சொல்லுவோம் அனுபவம் இந்த உண்மையான இந்த லைஃப்பில் நல்லா லோக்கலுக்கும் இறங்கியிருக்கிறேன் ஹை லெவலுக்கும் போயிருக்கிறேன். அப்போ அந்த வகையில் எனக்கு சரியான அனுபவம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னென்னா நாங்கள் இன்றைக்கு விழுந்திருக்கிற போது எப்பவுமே இப்போ நாங்கள் கொஞ்சம் அந்த கொஞ்சம் சமூகத்தில் வந்து ஒரு மேலிடத்தில் இருந்து போய்க்கு வரைக்குள்ள இருந்த மதிப்பு மரியாதை ஒரு ஆள் இதன்ற அந்த எங்களை வந்து பார்க்குற விதம் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. என்னென்னா நான் அந்த இப்போ நான் சொல்லுவேன் இப்போ குறுகின காலத்தின் இந்த மேனேஜர் வேலை கிடைக்கிறது முதல் குறுகின கால பகுதியில் வந்து அது செய்யலாமல் இருந்த காரணம் என்னென்னு சொன்னால் அந்த காலப்பகுதியில் எங்களை தூக்கி விடுறாகோ எங்களை மேட்ச மதிக்கிறக்கூடிய மனப்பான்மையோ இருக்கிற மேனேஜர்களை தான் காணல. அந்த இடத்துலையும் வந்து சில கொடிகள் உண்மையாகவே இந்த லைஃப்பில் மறக்கலான சில கொடிகள் இருக்கிறாங்க. அதில் இவன் ஒரு ஆள் இதற்ற தம்பி ஒரு ஆள் இருக்குது. அவங்க வந்து உண்மையில எங்களுக்கு கை கொடுத்தார்கள். அதனால் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்போ அந்த சமத்துவன்ற மனப்பான் இருக்கிறவளை தான் அவனை இன்னும் மேட்ச் அமைச்சேன் நான் அவரே மேட்ச் அமைச்சேன். ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியால் கெட்டு போயிருக்கிறீங்களோ நல்ல மாதிரி வந்துருக்கிறீங்களோ என்ன சொல்கிறேன். இப்போ நட்புன்றதை வந்து கெடுக்கிறது இல்லை. அது எங்களுக்கு சேர்ற கூட்டத்தை பொறுத்து அது வேறு. எங்களுக்கு எந்த நட்பு கிடைச்சாலும் இப்போ இன்றைக்கு நாங்கள் சில நேரம் நான் எங்களை போடுறது வந்து வெளியில் போய் எல்லாரும் கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு நட்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்றதுன்றது தானே அது இருக்குது அதான் கேட்குறேன். அது இருக்குது அது நாங்கள் வந்து எப்படியான எங்களுக்குரிய பாதை இப்போ மற்ற என்ன பொறுத்த என்ன சொல்லுவாங்க யாரும் எங்களை மாற்றிடாது. சரி எனக்கு மூளை சுய சிந்தனை இருக்குதானே. அப்போ நான் அதுக்குரிய எந்த பாதையை நான் போய் கொண்டு போகணும். சின்னமண்டார சின்னத்தை இப்படி செய்யலாம். இப்போ சஜ்ஜாவை கட்ட சின்ன எனக்கு இருக்குன்னு சொன்னால் அவனை எந்த பாதை கெடுக்கலாம். அது நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால் அவன் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு தீய வழியில் போனவர் நல்ல வந்து அவன் ஃபேமிலியோட நல்லா இருக்கைக்கு வந்து நாளைக்கு சில சொல்ல அவன் நினைக்கலாம் மனசுலையா இப்படி ஒரு ஆள் இருந்தது அந்த ஆளோட சின்ன இப்படி கூட்டாக இருந்தபடி தான் நான் இன்றைக்கு புயல் நிலைமையில் இருக்கிறேன் என்று நாளைக்கு பெருமைப்படலாம். அது எங்களுக்கு அவன் இந்த வழியில் சொல்லணும் கொள்ளணும் அந்த இது நான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட இதை சொல்ல போனால் நண்பர்களாக நீங்கள் கெட்டு போனது இல்லை இல்லை அப்படி எதுவும் இது இல்லை. எங்களுக்கு சுய சிந்தனை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நண்பர்களால் கெட்டு போகவும் இல்லை நல்லா வரவும் இல்லை. ஓகே அந்த வகையில் இன்னும் நான் கேட்குறேன் உனக்கு நீ வந்து நம்பி என்னன்னு சொல்கிறது படியலைன்னு சொன்னால் எல்லோட நாங்கள் வந்து எங்களுடைய மனசு ஓகேயா இருக்க சமனாக பழகுவோம். நீ பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறது ஒரு சில மன கசப்புகளோட ஏற்பட்டு அப்படியான சூழ்நிலையோட படிகளோட பழகம் வந்திருக்கும். அப்படி நடந்ததுல சின்னங்கள் வந்து மன கசப்புல எனக்கு பிடிக்காத வந்து சின்ன நேரங்களில் வந்து என்ன சொல்கிறது அவன் இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிக்காதுக்கலாம். சின்ன நேரம் வந்து நம்பி அவனோட பழகி அன்னைக்குள்ள அவர் வந்து வேறு மாதிரி அவர்கிட்ட பிஹேவியர் வந்து பிள்ளையா இருந்து உங்களோட ஏதாவது அப்படி ஒரு மனஸ்தாபங்கள் வந்திருக்குங்க இல்லையா? சும்மா சின்ன சின்ன இதுகள் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையில நானும் வந்து இப்போ எல்லாரோடையும் சேர்றதில்லை. இப்போ நாங்கள் சேர்றேன் உங்களுக்கு தெரியல. இது நாங்கள் விழா இருந்த இந்த 3 இன்னொருத்தன் இருக்கிறான் 4 பேர். மற்றபடி நான் எல்லாரோடையும் சேர மாட்டேன். சினேதங்கள்ட்டு நாங்கள் சேர்றதாண்டா எக்கச்சக்கம் இருக்கு. உண்மையிலே அதுங்களுக்கு சரி வராது. ஏன்னா அவங்கள்ட்ட தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் நடந்து கொள்ள இயலாது. அப்போ அதனால நாங்கள் இவ்வளோ பேரும் தெரிவேன். நான் சுமன் மற்றது இன்னொரு சினேதம் தோழி இல்லாத சினேதம் கசப்புகள் என்று வரும். பிறகு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை உணர்ந்து விட்டு நாங்கள் போய் கதை பொம்பளைங்க நட்புன்றது இப்போ நட்பு பாராட்டோன்ட்டு நாங்கள் பகைமைகளோ அவையின் விரோதங்களை வந்து சாதிக்கிறது இல்லை. அதை மன்னிக்கிற நினைப்பாங்க இருக்கிறோம் தான் தெரிஞ்ச நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பண்ண நீங்கள் சொன்னீங்களே நாங்கள் ஒரு விழுந்த கட்டத்திலும் எனக்கும் அப்படி ஒரு நிலை வரைக்கும் உண்மையில் சுமன் உண்மை சத்தியம் பெருசாக என்ன தாக்கப்பட விடையில்லை. எல்லாம் என்ன தேவையோ உண்மையாக எல்லாம் செய்வான். அது மாதிரி அவனுக்கும் எனக்கு அவனுக்கு என்ன உதவியாக இருந்தாலும் நானும் விழுந்தடிச்சு முதலாவது ஆளாக நிற்பேன். உண்மையில் அது அவன் தெரியும் அவனுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்படி இவ்வளோ காலம் பழகிறோம் அந்த இதில் ஒரு சண்டை பிடிச்சி மூமுறைப்பட்டு அப்படி இல்லை. நான் இப்போ உண்மையாக சிவனோட இப்போ நான் குறுகின ஆளுந்தான் நான் புலங்க வலிக்கிட்டது. ஓகே பிரச்சனை என்ன சொல்கிறது அந்த
கூடாண்டு ஒதுக்குறதுக்கும் இல்லை நல்ல மட்டும் நாங்கள் பிடிக்கிறாங்க அந்த எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பழகி கொள்ளுவோம். எனக்கும் பிடிச்சதோ அவன் வீட்டில் கூப்பிட்டு குப்பி அள்ளி விடுண்டாலும் நான் அள்ளுவேன். உண்மையா பிடிக்கலையோ அது எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் நானும் அந்த வீட்டு அது அப்படி அதான் நான் சொன்னேன். தாழ்வு நினைப்பாங்க நாங்கள் எடுக்கக்கூடாது, நாங்களும் நினைச்சிடுறது, நாங்களும் எங்களுக்குள்ள ஹீரோன்றது நாங்கள் இருக்கோம்னு தான் வச்சிருந்தோம். என்னண்டா இப்போ உண்மையாக எனக்காண்டி ஒரு உண்மையான சினிமா இருக்காண்டா அதுக்காக நாங்கள் என்ன தெரியல. அப்போ அதே மாதிரி இப்போ நான் இடத்துல போயிருக்கேன். ரைட், நீங்கள் எனக்கு இப்போ ஆஃபீஸுக்கு போகிற நேரம் போன்ற ஒரு பக்கம் இருக்கேன். நீங்கள் இதில் நிற்க வைக்கிறப்ப நான் காணாதாரி போக மாட்டேன். நான் அப்படி நடக்கலை. இப்போ உங்களுக்கு விளங்குண்ணா அப்படி நடக்க மாட்டேன். சினிமாக்கள் அப்படி முடிஞ்சு பழக்கம் என்ன அப்படி நீங்கள் அப்படி நடந்து கொண்டா நாங்கள் சாவு நீங்கள் உடுப்ப கலட்டி வைக்கல நாங்கள் இதை வந்து களவெடுத்துட்டு போயிடுவோம். அப்புறம் நாளைக்கு நீங்கள் வேலையை போயிடலாது அப்படி செய்யலாம். என்ன அது சரி. நான் இப்ப கொஞ்ச நாளா கேட்டோண்டே இருக்கிறேன். என்ன சொல்லுவான், இந்த கையும் இந்த ஷூவும் எனக்கு ஒருக்கா வேணும். நீ அன்னைக்கு சொன்னா இவர் புறா இப்படி செய்தா நாங்க புறா களவெடுத்து விட்டுறோம். கை ஜூம் வேண்டாம் போட்டு வந்து என்ன அது பிரச்சனை. கொள்ளலாம். ஓகே ஓகே.